எங்கள் அம்மாவை காட்டிலையும் பரிசுத்த வேதம் எனக்கு ரொம்ப பிரியம். என் தகப்பனை காட்டிலையும் பரிசுத்த வேதம் எனக்கு ரொம்ப பிரியம். என் சொந்த பந்தங்கள், என்னுடைய கூட பிறந்தவர்கள், என்னுடைய மனைவி பிள்ளைகளை காட்டிலும் பரிசுத்த வேதம் தேவனுடைய வசனங்கள் எனக்கு ரொம்ப பிரியம். காரணம், இவர்கள் எல்லாரும் ஒரு நாள் என்னை விட்டு போய் விடுவார்கள். ஆனால் அழைத்த தேவன், என்னை பிரித்தெடுத்த தேவன், என்னை முன்குறித்த தேவன், என்னை பெயர் சொல்லி கண்ட தேவன், தாயின் கருவிலே என்னை பரிசுத்தப்படுத்தின தேவன். சில பேருக்கு செய்வதெல்லாம் வாய்க்கலை, சில பேருக்கு தோல்வி, சில பேருக்கு பற்றாக்குறை, சில பேருக்கு போராட்டம், மன சஞ்சலம், கவலை, சமாதான குறைவு, செய்கிற காரியத்தில் ஒரு திருப்தி இல்லை, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை இல்லை, திருப்தி இல்லை அப்படி என்று ஏற்படுகிறத பார்க்குறோம். இங்கே வந்திருக்கிற சில பேருக்கு, நிறைய பேருக்கு அப்படி இருக்குது. சரி, அப்படி இருக்கிறவங்க மாத்திரம் உணர்ந்தீங்கனால், ஆவியானவர் இந்த கால வேளையில் உங்களுக்கு உணர்த்துவாரானால் ஒரு ஆமேன் மட்டும் சொல்லுங்க. ஆமே. எனக்கு கூட அப்படி நான் உணர்ந்திருக்கிறேன். திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம என்னென்னமோ செய்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம். சில விசுவாசிலாம் சொல்லுவாங்க உபவாசம் இரு அப்படின்வாங்க, அதையும் செஞ்சு பார்க்குறோம். எல்லாம் செஞ்சாங்க கூட திருப்தி இல்லாத ஒரு மனநிலை வாழ்க்கையை பார்க்குறோம். என்ன இருந்தாலும் திருப்தி இல்லை, செய்கிறதெல்லாம் வாய்க்கலை. ஆனால் சில பேருக்கு பாருங்கள், சில பேருக்கே கூட ஆசீர்வாதம் வர்றது இல்லை. சில பேருக்கு அவங்கள வச்சு ஆசீர்வாதம் வருகிறது. நம்புறீங்களா அதை? ஆமே. இது ஏன் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்திலிருந்து சில காரியங்களை கண்டுபிடிக்கணும். வேதம் தான் சரியான விடை. சொல்லுங்க, வேத வசனங்கள் தான் சரியான பதில் அப்படி சொல்லலாம். எங்கள் அம்மாவை காட்டிலையும் பரிசுத்த வேதம் எனக்கு ரொம்ப பிரியம். என் தகப்பனை காட்டிலையும் பரிசுத்த வேதம் எனக்கு ரொம்ப பிரியம். என் சொந்த பந்தங்கள், என்னுடைய கூட பிறந்தவர்கள், என்னுடைய மனைவி பிள்ளைகளை காட்டிலும் பரிசுத்த வேதம் தேவனுடைய வசனங்கள் எனக்கு ரொம்ப பிரியம். காரணம், இவர்கள் எல்லாரும் ஒரு நாள் என்னை விட்டு போய் விடுவார்கள். ஆனால் அழைத்த தேவன், என்னை பிரித்தெடுத்த தேவன், என்னை முன்குறித்த தேவன், என்னை பெயர் சொல்லி கண்ட தேவன், தாயின் கருவிலே என்னை பரிசுத்தப்படுத்தின தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் என்னை விட்டு போக மாட்டார். வேதத்திற்கு பிரியமாய், தேவனுக்கு பிரியமாய், தேவனுடைய வார்த்தைக்கு பிரியமாய், தேவன் சொல்லுகிற காரியங்களுக்கு பிரியமாய், தேவன் சொல்லுவதை கேட்டு கீழ்ப்படிந்து அப்படியே வாழுகிறவுடைய வாழ்க்கை பிரியமாய், அப்படிப்பட்ட மனுஷன் செய்வதை எல்லாம் கர்த்தர் சொல்லுங்க வாய்க்க பண்ணுவார். அப்படிப்பட்ட மனுஷன் செய்வதை எல்லாமே சொல்லுங்க, அப்படிப்பட்ட மனுஷன் செய்வதை எல்லாமே மண்ணை தொட்டா கூட பொண்ணா மாறும். அவன் கால் வச்சு அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா.